Welcome to IJ CROCHET ART WORK. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு crochet ஒர்க்கில் ஒரு நியூபார்ன் சைஸ் தொப்பி எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இந்த தொப்பி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டபுள் crochet ஸ்டிச் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ் லெவலில் ஈஸியாகவே இந்த தொப்பியை பண்ணலாம். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடில் வந்து 4 mm சைஸ் நீடில், அது வந்து 3.5 mm நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். சிசர்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போடணும். அப்புறம் வந்து 4 செயின், 1 2 3 4 செயின். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த நூலை வெளியே எடுத்து இந்த நூலை இந்த லூப் வழியாக வெளியே எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஒரு சின்ன சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து செயின் 3 1 2 3, அதுக்கப்புறம் டபுள் crochet அந்த சர்க்கிளுக்குள்ளே பண்ணணும். செயின் ஸ்டிச்லாம் பண்ண மாட்டோம், அந்த சர்க்கிளுக்குள்ளே பண்ணுவோம். சர்க்கிளுக்குள்ளே போட்டு எடுத்து டபுள் crochet பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து 12 டபுள் crochet பண்ணணும். இந்த செயின் 3 வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சாக கால்குலேட் பண்ணணும். அப்போ 11 டபுள் crochet ஒரு செயின் 3, 12 டபுள் crochet பண்ணணும். இதை நான் ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன். டபுள் crochet எப்படி பண்ணுறேன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் 4 5 6 7 8 9 10 11 12 டபுள் crochet பண்ணியாச்சு. இப்போ அதில் தேர்ட் செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 1 2 3 தேர்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து அந்த நூலை இந்த லூப்பில் எடுக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் crochet பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து செயின் 3 சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் டபுள் crochet, சேம் ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் crochet. பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் crochet இருக்கும். அப்படிங்கிற பாருங்கள். ஒரு டபுள் crochet, அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் crochet பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டிச்சில் பண்ணலாம் 2 டபுள் crochet. வந்து சேம் செயின் 3ல தேர்ட் செயின் 1 2 3 தேர்ட் செயினில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இந்த செகண்ட் ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. செகண்ட் ரோ வந்து 24 ஸ்டிச் இருக்கும், 24 டபுள் crochet இருக்கும். செயின் 3 கூட செயின் 3 ஒரு ஸ்டிச்சாக கால்குலேட் பண்ணணும், அப்படி 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்து வந்து தேர்ட் ரோ வந்து எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் crochet பண்ணணும். செயின் 3 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் crochet பண்ணணும்.
அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணணும். இப்படி வந்து ஆல்டர்னேட்டாக பண்ணணும். ரெண்டு ஸ்டிச்சு அப்புறம் 1 ஸ்டிச் அப்படி ஆல்டர்னேட்டாக ஃபுல்லாகவே பண்ணணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் 2 ஸ்டிச்சில் ஃபஸ்ட் வந்து 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இந்த 3rd செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ வந்து 3rd row முடிஞ்சிச்சு. இந்த 3rd rowவில் வந்து 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். அப்புறம் வந்து 4th row எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4th row பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் செயினில் செயின் 3 டபுள் க்ரோஷே, சேம் ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே. அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, ஒரு ஸ்டிச் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கடுத்து மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே, ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே பண்ணணும். ஃபஸ்ட் வந்து ஸ்டிச்சில் வந்து ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். சேம் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இது வந்து ரிப்பீட்டடாக ரவுண்ட் ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணணும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வந்து லாஸ்ட் 3 ஸ்டிச். ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ அந்த ஸ்லிப் ஸ்டிச் போடணும். செயின் 3ல் 3rd ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ வந்து ஃபோர்த் ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த 4th ரோவில் வந்து 48 ஸ்டிச் இருக்கும். இப்போ வந்து 5th ரவுண்ட். ஃபஸ்ட் வந்து செயின் 3 1 2 3 அப்புறம் சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ வந்து அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கப்புறம் 3 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் க்ரோஷே. ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி ரிப்பீட்டாக பண்ணணும். நான் ஃபுல் ரவுண்டும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டு 4 ஸ்டேஜ். இப்போ வந்து 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். நீ பவுண்ட் சைஸோட கிரவுண்ட் லென்த் வந்து 4 to 4.5 inch. நான் அதில் வந்து 4.5 inches பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இப்போ இனிமேல் வந்து நம்ம கிரவுண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். லென்த் வைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். 6th row வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடுவோம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். செயின் 3 டபுள் க்ரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் போடணும்.
இப்போ நான் வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் ஸ்டிச் ஒரு டபுள் crochet பண்ணணும். அப்புறம் தேர்ட் செயினில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ 6th ரவுண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. 6th ரவுண்ட் மாதிரி அடுத்து 6 ரவுண்ட்ஸ் பண்ணணும். டோட்டல் வந்து 12 ரவுண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நூல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த நூலை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அது எப்படி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மாதிரி யான் ஓவர் பண்ணிக்கிட்டு ஸ்டிச்சில் நீட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும். 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் சேம் நூலை எடுத்து இந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் இதை விட்டுருங்க. நம்ம இதோட ஜாயின் பண்ண வேண்டிய நூலை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நீட்டில் கொடுத்து இந்த 2 லூப்போடய வெளியே எடுக்கும். ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணணும். அப்படி டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த 2 எண்ட் த்ரெட்டையும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம மறுபடியும் டபுள் crochet பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம டபுள் crochet பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயின் பண்ண மாதிரி எதுவுமே தெரியும். இந்த 2 நிலையும் முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அசிங்கமாக இருந்தது தெரியும். பட் இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ஜாயின் பண்ணதே நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பண்ணும்போதே இந்த 2 த்ரெட்டையும் அப்படியே ஹைட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதை ஹைட் பண்ணிங்கன்னா கடைசியில் அந்த த்ரெட்டெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்காக திரும்ப கோர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி இந்த நூலை இதை சேர்த்து பிடிச்சிக்கோங்க 2 நூலையும். அப்புறம் நீங்கள் டபுள் crochet பண்ண ஆரம்பிங்க. இப்படி பண்ணும்போது இந்த 2 நூலுமே வந்து நமக்கு ஹைட் ஆகிடும். திரும்ப நமக்கு ஒரு வேலை இருக்காது, ஈஸியாகிடும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நூலில் ஹைடாக இருக்கும் பாருங்கள். இந்த நூல் எதுவுமே தெரியாது. 12th ரவுண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் லென்த்து பார்த்தலாம். அதில் வந்து 4.5 inch இருக்குது. நியூபார்ன் சைஸ் வந்து 4 to 4.5 inch. நான் வந்து 4.5 inch பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஓரங்களை கொஞ்சம் கூட அழகாக காமிக்கிறதுக்காக அப்படின்னா ரிவர்ஸ் சிங்கிள் crochet பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னா காமிக்கிறேன் பாருங்கள். ரிவர்ஸ் சிங்கிள் crochet எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம எப்போவுமே சிங்கிள் crochet பண்ணும்போது இந்த மாதிரி கிளாக் வைஸாக தான் பண்ணுவோம். ஆனால் ரிவர்ஸ் சிங்கிள் crochet பண்ணும்போது நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸாக பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம நீடலோட ரைட் சைடில் இருக்கிற ஸ்டிச்சில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து இப்போ இந்த 2 லூப் இருக்கும். சிங்கிள் crochet பண்ணுற மாதிரி இந்த 2 லூப்லேயும் நம்ம நூலை வெளியே எடுப்போம். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரோம். நீங்கள் பாருங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணி எப்போவுமே நீடலோட ரைட் சைடில் இருக்கிற ஸ்டிச்சில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணோம். சிங்கிள் crochet பண்ணதுக்கு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டிச்சை தான் இன்சர்ட் பண்ணோம். இது வந்து நேராக திருப்பி பண்ணோம். அதான் வந்து ரிவர்ஸ் சிங்கிள் crochet. இது வந்து ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சிசர் எடுத்து நூலை கட் பண்ணி நம்ம முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து நம்மளோட நியூபார்ன் சைஸ் தொப்பி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் இது பண்ணாமல் கூட அழகாக தான் இருக்கும். பட் இது பண்ணால் கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த ரிவர்ஸ் சிங்கிள் crochet பண்ணிங்கன்னா சைஸ் தொப்பி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.